இந்த நெரிசல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஃபோர்ஸ் மாதிரி நடக்கும். எப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை தள்ளி அவர் இன்னொருத்தரை தள்ளி அப்படி அந்த மாதிரி தள்ளிட்டு போவாங்க. இது நேர்கோட்டில் நடக்கிற மாதிரி ஒரு தள்ளல் நடா இருக்காது. இந்த கூட்ட நெரிசலில் ஒருத்தர் சாகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ரெசிவ் ஆஸ்பிக்சியேஷன். ஒருத்தருக்கு பிரெயின் டெத் ஆயிருக்கலாம், ஒருத்தருக்கு ரெஸ்பிரேட்டரி டெத் அப்படிங்கிறது இந்த டெத் நடக்கிறதே இந்த 3 காரணங்கள்னால தான். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ள போதுமான ஆக்சிஜன் போகல, 1 நிமிஷம் தடைப்பட்டாலே டக்குன்னு மூளை செல்கள், நரம்பு செல்கள் பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி அந்த கூட்டத்தை கலை வைக்கிற மாதிரி விஜய் வந்துட்டாருன்னு ஒருத்தர் யாரோ இங்க சத்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அந்த கூட உடனே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் உடம்புக்குள்ள போகாததுனால ஆக்சிஜன் குறையுது, அது ஹைபாக்சியான்னு சொல்லுவோம். குறையும் போது பேரலல் இன்னொரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வெல் பில்ட் மேனுக்கு இருக்கிற பாடியோ ரெஸ்பிரேட்டரியோ இருக்காங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் நீங்க சொல்ல போனா அவங்களோட லங்ஸ் ரொம்ப மென்மையா இருந்திருக்கலாம், உடம்போட டெஃபினட்டா. ஸோ அது அவங்க சாவறதுக்கான நேரம் குறைவா இருந்திருக்கும். டெஃபினட்டா. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் ராம்குமார் ஃப்ரம் ஆர்கே ஃபிசியோ கேர். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சனிக்கிழமை நடிகர் விஜய் நடத்தின தாவீக கூட்டத்தில் எத்தனை மரணங்கள் ஏற்பட்டுருச்சு சார்? இந்த மரணங்களுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மரணங்களுடைய காரணம் ஓவர் க்ரௌட் க்ரஷ் தாங்க. ஓவர் க்ரௌட் க்ரஷ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஒரு இடத்துல குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு மக்கள் கூட்டம் சேரும்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையினுடைய விளைவு தான். எப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டர் இடத்துக்குள்ள ஒரு சாதாரணமாக ஒரு 5 பேர் நின்னாலே பயங்கரமாக ஒரு இடிசலுக்குள்ளே இடிச்சுக்கிட்டு தான் நிற்கணும். இப்போ அந்த 5 அப்படிங்கிறது 7க்கு மேலேன்னு சேரும்போது ஒருத்தவங்க கையை காலை கூட அசைக்க முடியாத நிலைமை ஏற்படும். ஸோ நம்மளே அன்றாட வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் சந்திச்சிருப்போம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாலில் ஒரு படத்துக்கு புக் பண்ணியிருப்போம். ஸோ படம் போடுற டைம் ஆகிருக்கும். டக்குன்னு நம்ம போவோம் லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு. நம்மளை மாதிரியே நிறைய பேர் நிற்பாங்க. ஸோ படம் போட்டுருவாங்கங்கிற அர்ஜில் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏற முயற்சி பண்ணுவோம். நமக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய டைம் இருந்திருக்கும். முட்டி மோதி நின்றுக்கிட்டு மூச்சு விட கூட முடியாமல், கையை காலை கூட நீட்ட முடியாமல் சிரமப்பட்டிருப்போம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அளவுக்கு மேலே மக்கள் கூட்டம் சேரும்போது என்னாகும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடித்து மோதி கைகால் அசைய முடியாத நிலைமை அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலையில் உருவாகும். இது எப்படி டெத் வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மக்கள் சேரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதி கைகால் அசைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அந்த சூழ்நிலையில் ஒரு சடனாக ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி அந்த கூட்டத்தை கலை வைக்கிற மாதிரி இல்லை நெரிசலை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டை, உதாரணத்துக்கு அந்த மீட்டிங்கில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். விஜய் வந்துட்டாருன்னு ஒருத்தர் யாரோ இங்கே சத்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அந்த கூட உடனே ஒரு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை ஒரு ஃபால்ஸ் கமெண்ட், இதை வந்துட்டார் வரல ஆனால் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க எங்கே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஜென்ரேட் ஆகும், ஒரு மூமெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு சடனாக அந்த க்ரௌடு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகும்போது ஆல்ரெடி மக்கள் கூட்டம் ரொம்ப நெரிசலாக அளவுக்கு அதிகமாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டம் நெரிசல் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து முன்னாடி தள்ளுறது ஒரு ஃபோர்ஸில் தள்ளிட்டு போவாங்க. ஸோ தள்ளும்போது இந்த நெரிசல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஃபோர்ஸ் மாதிரி நடக்கும். எப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை தள்ளி அவர் இன்னொருத்தரை தள்ளி அப்படி அந்த மாதிரி தள்ளிட்டு போவாங்க. இது நேர்கோட்டில் நடக்கிற மாதிரி ஒரு தள்ளல் நடா இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணிக்குள்ள ஒரு ப்ரெஷர், ஒரு காற்று நல்ல ப்ரெஷராக உள்ளே செலுத்தணும் அப்படின்னா தண்ணி எப்படி கண்ணாபின்னா அங்கிட்டு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் செதறி போகுமோ ஃபோர்ஸில், அந்த மாதிரி இந்த கூட்ட நெரிசல்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆர்கனைஸ்டு நேராக போகாமல் அங்கிட்டு செதறத்தான் போவாங்க. ஸோ இப்படி போகும்போது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும், பின்னாடி இருந்து முன்னாடி. ஸோ அப்படி டெவலப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நேருக்கு நேராக அப்படியே முட்டி மோதி அப்படியே போகிறாங்கனாலும் ஒரு அழுத்தம் மனுஷனுக்குள்ளே ஏற்படும். ஒருத்தவங்களுக்கும் நடுவில் ஒரு அழுத்தம் ஏற்படும். இதில் அழுத்திட்டு தள்ளிக்கிட்டு போகும்போது யாராவது ஒரு ஆள் தவறி விழுந்துட்டாங்கன்னா விழுந்த ஆளுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே நிலை தடுமாறி அவங்க மேலே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நேராக நின்று அழுத்தி தள்ளிக்கிட்டே போனாங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகிட்டே போகும். இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, முன்னாடி ஒரு பேரிகேட் போட்டுக்கிறாங்க, ஒரு கேட் போட்டுக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ இப்படி தள்ளிக்கிட்டே இப்போ அந்த கேட்டை பேரிகேடை உடச்சி தள்ளுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆக கூட ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎல் மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிச்சப்ப ஸோ அந்த செலிப்ரேஷனுக்கு வந்த க்ரௌடு ஸோ பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸில் தள்ளி முன்னாடி கேட்டை ஒட்டி நின்றுக்கிட்டு இருந்தவங்களை அழுத்தி கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே செத்தாங்க. புரிஞ்சது இல்லையா?
ஸோ இதே மாதிரி நார்த்தில் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த கும்பமேளாவில் நடந்தது, இந்த போலே பாபாவோட கன்வென்ஷனல் மீட்டிங்கில் நடந்த டெத் எல்லாம், இது எல்லாமே இதே மாதிரி நடந்தது தான். ஸோ இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போகும்போது நெஞ்சு பகுதியை நல்லா அழுத்தம் போது என்ன ஆகும் அப்படின்னா நுரையில் சுருங்கி விரிய முடியாத நிலைக்கு போகும். ஓகே, மூச்சு விட முடியாது. அப்போ மூச்சு விட முடியாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போதுமான ஆக்சிஜன் நம்மளால் எடுக்க முடியாது. உடம்புக்கு உடம்பு செயல்பாட்டுக்கு ஆக்சிஜன் தேவை. அப்போது உடம்புல ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு கிடைக்காம இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல்கள், உடல் உறுப்புகள் செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். இதில் முதல்ல ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட போகிறது உங்களுடைய மூளை தான். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளே போதுமான ஆக்சிஜன் போகலை, 1 நிமிஷம் தடைப்பட்டாலே டக்குன்னு மூளை செல்கள், நரம்பு செல்கள் பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ மூளையினுடைய செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். மூளையினுடைய செயல்பாடு குறைய ஆரம்பித்து மூளை செல்கள் சாக ஆரம்பிக்கும் போது பிரெயின் டெத்துன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மூளை செல்கள் சாக ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக மூளையினுடைய செயல்பாடு குறையும் போது அது வந்து ரெஸ்பிரேட்டரி ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ கொலாப்ஸ் பண்ணும். அது வந்து செயல்பட விடாமல் போகும். அப்படி போகும்போது தான் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே போகாததுனால ஆக்சிஜன் குறையுது, அது ஹைபாக்சியான்னு சொல்லுவோம். குறையும் போது பேரலைல் இன்னொரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுது, ஹைப்பர் கேப்னியான்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டும் இந்த 2 மாற்றம் ஏற்படுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இதயமும் பாதிக்கப்படுது, கார்டியாக் அரெஸ்ட்டுக்குள்ளே போகுது. அப்போது இந்த கூட்ட நெரிசலில் ஒருத்தர் சாகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ரெசிவ் ஆஸ்பிக்சியேஷன், அழுத்தம் ஏற்படுறதுனால மூச்சு விடுறதுல தடை ஏற்பட்டு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே போகாமல் மூளை பாதிக்கப்படுது. ஸோ நம்மளுடைய நுரையினுடைய செயல்பாடு பாதிக்கப்படுது, இதயம் செயல்பாடு பாதிக்கப்படுது. ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் ஆல் த்ரீ தான் வந்து டெத்துக்கு லீட் பண்ணுறது. இப்போ அங்கே இறந்தவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து பிரெயின் டெத் ஆயிருக்கலாம், ஒருத்தருக்கு ரெஸ்பிரேட்டரி டெத் அப்படிங்கிறது வந்து இந்த டெத் நடக்கிறதே வந்து இந்த 3 காரணங்கள்னால தான். இது 3 சேர்ந்து தான் காம்பினேஷன் ஆஃப் ஆல் 3 டிஃபெக்ட் அப்படிங்கிறது தான். இந்த என்டையர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான இறந்தது வந்து குழந்தைங்க. ஒரு வெல் பில்ட் மேனுக்கு இருக்கிற பாடியோ ரெஸ்பிரேட்டரியோ இருக்காது. குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் வந்து நீங்கள் சொல்ல போனால் அவங்களோட லங்ஸ் ரொம்ப மென்மையாக இருந்திருக்கலாம், உடம்போட டெஃபினட்டாக ஸோ அது அவங்க வந்து சாவறதுக்கான நேரம் குறைவாக இருந்திருக்கும். டெஃபினட்டாக இப்போ நீங்கள் ஒரு நல்ல கட்டுமஸ்தான ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் வந்து நெரிசலில் மாட்டும் போது அவரால் கொஞ்சமாக ரெசிஸ்ட் பண்ண முடியும், கையை வச்சு ஒரு மாதிரி ரெசிஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் அவரே சாகிற நிலைமைக்கு போகும்போது குழந்தைங்க இல்லை வந்து வயசானவங்க, லேடிஸோ ஜென்ஸோ இல்லை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க, விஜய் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் போய் நிற்கிறவங்களோ, இவங்களை இன்னொரு பலவீனமான உடல் வாகோட இருக்கிறவங்க தானே. அப்போ ஈஸியாக டெத் அப்படிங்கிறது அவங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும்ல. சார் இப்போ எனக்கு என்ன இதில் என்ன சந்தேகம்னா, இப்போ வந்து நமக்கே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், நமக்கே அறியாமல் வந்து அடிக்கிறவங்க கை தூங்குவாங்க, நம்மளை காப்பாற்றுக்கிறதுக்கு ரொம்ப தள்ளுவோம். அந்த சமயத்தில் வந்து பக்கத்தில் யார் இருக்காங்க யார் இருக்க மாட்டாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நம்மளை காப்பாற்றிக்கிற சமயத்தில் இன்னொருத்தர் போய் நம்ம தள்ளுறதுக்கான வாய்ப்புமே அதிகமாக டெஃபினட்டாக சுத்தமாக வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நீங்களே கையக்கால நீங்கள் அசைக்கவே முடியாத அளவுக்கு தான் நீங்கள் நிற்கிறீங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை ரெசிஸ்ட் பண்ண முடியும்? அப்போ நான் இன்னொரு 2 பேருக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஏற்கனவே சொல்லிருக்கு இல்லையா, ஒரு செயின் ஃபோர்ஸ் மாதிரி தான். பின்னாடி தள்ளிக்கிட்டு வந்த அந்த ஒட்டு மொத்தமாக பின்னாடி இருந்து அப்படியே ஒரு லெவலில் தள்ளிக்கிட்டே போகிறதுனுடைய விளைவு தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து நான் சொன்ன மாதிரி டேமேஜ் பண்ணுற அளவுக்கு, அந்த ஸ்டேஜை நோக்கி போகிற அளவுக்கு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. நடுவில் மாட்டிட்டு நீங்கள் கையக்கால கூட அசைக்க முடியாத மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து உங்களை பாதுகாக்க முடியும், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுக்கு உண்டான முயற்சி பண்ண முடியும்? இப்போ இது மாதிரி ஃபியூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் சார்? ஸோ ஃபியூச்சரில் இது மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற சில விஷயங்கள் தான் நம்ம அதை சரி பண்ணிக்கணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஓவர் க்ரௌட், இப்போது குறிப்பிட்ட இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது, இல்லை ஒரு கேதரிங் இருக்குது, அந்த இடம் எவ்வளோ க்ரௌடை தாங்கும், ஸோ அதுக்கு மேலே க்ரௌடை அலோவ் பண்ணாமல் பார்க்குறது. ஸோ ஓவர் க்ரௌட் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். புரிஞ்சு இல்லைங்களா? ரெண்டாவது அப்படியே க்ரௌட் ஃபார்ம் ஆனாலும் இல்லை வந்து குறிப்பிட்ட க்ரௌடுக்குள்ளே இருந்தால் கூட அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எப்படி வந்து அந்த க்ரௌடை மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொது நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடத்துல க்ரௌட் ஃபார்ம் ஆகுது, ஒருவேளை அந்த கூட்டம் கலையுது அப்படின்னா அவங்க கலைஞ்சு போகிறதுக்கு போதுமான அளவுக்கு பாதை, பேசேஜ் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ ஒரு பெரிய க்ரௌட் இருக்குது, ஆனால் அவங்க கலைஞ்சு போகும்போது போகக்கூடிய பாதை மட்டும் ரொம்ப நேரவாக குறுகினதாக இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய வைடாக ஓப்பனிங் ரோட்ஸாக இருக்கணும். அப்போ பாதைகள் போதுமான அளவுக்கு விரிவாக்கமாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். அடுத்து வந்து அந்த மாதிரி போகக்கூடிய பாதைகள், எக்ஸிட் கேட் சரியாக திறந்துருக்குதா, ஸோ ஈஸியாக ஓப்பன் பண்ணி போக முடியுதா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அடுத்து வந்து பப்ளிக் அவேர்னஸ் தாங்க. ஸோ ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கூட்ட நெரிசலில் என்ன நடக்குது, எப்படி நம்ம சாகுறோம், எந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம்.
அப்போ நம்ம வந்து ஒரு எந்த இடத்துல கூட்டம் நடக்குது, ஸோ நம்ம அதுக்கு போகணுமா போக வேண்டாமா, குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு போகிறது, வயசானவங்க போகிறதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் பப்ளிக் வேணும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்திலாம் ஒரு ரசிகர் மன்ற கூட்டம், ரசிகர்கள் அதிகமாக வர்றாங்க, அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாங்கிறது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? பட் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இதுக்கு காரணம் இது அப்படின்னா கூட இது எல்லாத்துக்கும் மெயின் ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆர்கனைசேஷனல் அண்ட் பிளானிங் ஃபெயிலியர் தான். ஓகே. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டுக்கிட்ட, கலெக்டர்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குவாங்க, இல்லை அந்த லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் பாடியில் ஒரு பெர்மிஷன் வாங்குவாங்க. அவர் ஆர்டர் கொடுத்து ஓகே பண்ணுவார். அதை கண்காணிக்க, கவனிக்க, கரெக்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது, ஸோ குறைஞ்சபட்சம் இவ்வளோ மக்கள் வருவாங்க, அசம்பிள் ஆவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போது அந்த க்ரௌடை அந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத சரியாக திட்டமிடல், ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும். இங்கே நடக்கக்கூடிய ஃபெயிலியர் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இன்ன வரைக்கும் உங்களோட வேல்யூபிளான டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு க்ரௌடில் எப்படி தான் வந்து உயிரிழப்பு நடக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது எங்களுக்கு கூட பகிர்ந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப வணக்கம். ரொம்ப நன்றிங்க.